இந்த மகள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்தில் அவளுக்கு கிடைக்கல. அவள் இந்த சமூகத்தையே வெறுத்து தான் அவள் இந்த முடிவுக்கு வந்தா. அவளுக்கு 29ஆம் தேதி டெல்சி அம்சிகா சொல்கிற மாணவி 7ஆம் ஆண்டிலிருந்து கொதிச்சு இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் சம்மந்தம் இது ஒரு பக்கத்தில் இருக்குது. அடுத்த பக்கத்தால் எங்களுக்கு தெரியும், தற்போது சபரகமோ யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இந்த சம்பவங்கள் நடக்குது ஏன்? இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும், ஹெல்த் மினிஸ்ட்ரியில் வந்து 2-3 கிழமைக்கு முதல்ல அவங்க ஒரு ரிப்போர்ட்டுன்னு வெளியே அனுப்புனாங்க. அந்த ரிப்போர்ட்டில் 40 பாடசாலைகளில் மாணவர்கள் 3843 பேர் சம்பந்தமாக வச்சு தான் இந்த ரிப்போர்ட்டை தயாரித்தாங்க. அதில் வந்து வெளிவந்த காரணம் ஒரு காரணம் தான் வந்து அந்த மாணவர்களில் விசேஷமாக 9.1 மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதில் 4.4 மாணவர்கள் தற்கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் கல்வி அமைச்சு அரசாங்கம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கக்குள்ள இப்படியான சம்பவங்கள் நடக்குள்ள இது ஏன் இப்படி நடக்குது? இதால் மாணவர்களுக்கு இது நடக்கும் அநீதியாக தான் நாங்கள் இதை காண்றோம். விசேஷமாக நாங்கள் சொல்லணும், கடந்த 29ஆம் தேதி தற்கொலை பண்ணிக்கொண்ட இந்த டெல்சி அம்சிகா சொன்ன மாணவியை எடுத்துக்கொண்ட இது ஒரு பரிதாபமான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் வந்து போன வருஷத்துக்கு போன ஒரு சம்பவம். இப்போ போன வருஷம் எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த மாணவி சம்பந்தமாக அந்த மாணவிக்கு ஒரு அநீதி நடந்துச்சின்ட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சு இந்த மாணவி வந்து இது சம்மந்தமாக அந்த பாடசாலையில் வந்து முறைப்பாடு செஞ்சுருந்தது. அந்த முறைப்பாடுக்கு அமைய போலீஸாரினால் விசாரணை செஞ்சு ஒரு ஆசிரியரை வந்து எங்களுக்கு தெரியும் விளக்கு மறியலில் வெளியே அனுப்புனாங்க, எடுத்து வெளியே அனுப்புனாங்க. இப்போ அதுக்கு பிந்தி இந்த பெற்றோர் இதுக்கு ஒரு நீதியை கேட்டு பல முறை செயல்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த செயல்பாடுகள் நாங்கள் காண்றோம். கடைசியில் பெற்றோர்களுக்கு வந்துச்சு அந்த மாணவி அந்த பாடசாலை இன்னொரு பாடசாலைக்கு மாற்றுறதுக்கு. அது சம்மந்தமாக அந்த பாடசாலை மட்டத்தில் முறையான ஒரு விசாரணை நடக்க இல்லைங்கிறது தான் அந்த பெற்றோருடைய குற்றச்சாட்டு. அப்போ இன்றைக்கும் கல்வி அமைச்சு இப்படியான சம்பவங்கள் நடக்கக்குள்ள பெற்றோருக்கும் அந்த மாணவிக்கும் நீதியை கொடுக்க வேண்டும். இப்போ என்ன நடந்திருக்குது? இப்போ அந்த மாணவிய வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்குது, அந்த பெற்றோருக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போயிருக்குது. இப்படி நடக்கக்கூடாது. இப்போ இது ஒரு சமூகமாக நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த சமூகம் தான் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். கல்வி அமைச்சு பாடசாலை இந்த சம்பவம் நடக்கக்குள்ள அந்த சம்பவத்துக்கு நீதியான முறையில் செயல்படுறதா இது ஒன்றும் நடந்திருக்காது. எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிந்தி இந்த பெற்றோர்கள் இது சம்பந்தமாக டாக்டர்ஸ்மார்கள் கூட இந்த பிள்ளையை காட்டியிருக்கிறாங்க. அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அந்த மாணவிக்கு. உள்ள ரீதியாக என்ன செஞ்சுருக்காங்க சமூகம், என்ன செஞ்சுருக்காங்க கல்வி அமைச்சு? அவங்க இதுக்கு செயல்பட்டிருக்காங்க. பாடசாலை மாணவியை விலக்கி வேறொரு பாடசாலைக்கு போடக்குள்ள கூட அதை பற்றி யோசிக்கிறச்சு கல்வி அமைச்சு. 43 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க, எல்லோரும் எங்களுக்கு முக்கியம். அப்போ ஒரு மாணவருக்கு சார் இப்படி ஒரு அநீதி நடக்கிறது அது நடக்கக்கூடாது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், இது சம்பந்தமாக முறையான விசாரணை அவசியம். இதுகளும் கூடாது. ஏன்னா இது வந்து இந்த பெற்றோர்கள் கூடுற காரணம் கூட இப்படியானது வேறொரு பிள்ளை கூட நடக்கக்கூடாதுங்கிறது. இப்போ இதுக்கு நாங்கள் நீதியான ஒரு விசாரணை நாங்கள் கேட்குறோம். தற்போது நாங்கள் போலீஸ் அதிபருக்கு எழுத்து மூலம் கொடுத்துருக்கிறோம் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று, இது சம்பந்தமாக ஒரு விசாரணை செய்ய சொல்லி. ஏன்னா இது அவசியம். இன்று 15 வயதை நிரம்பிய பாடசாலை மாணவியான செல்வி டெல்சி அம்சிகாவினுடைய அகால மரணமானது ஆசிரியர்கள் மத்தியிலே மிகவும் ஒரு துயரமான சம்பவமாக கருதப்படுகின்றது. எனவே இவருடைய இந்த நிலைக்கு நாம் எமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுநலவாயத்தின் உறுப்புரிமைக்கு அமைய 4 விதமான குற்றங்கள் மாணவர்களுக்கு எதிராக செயற்படுவதாக கருதப்படுகின்றது. முதலாவது உடல் ரீதியான துஷ்பிரயோகம், உள ரீதியான துஷ்பிரயோகம், அண்மைய கணிப்பீடுகள் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள். குறிப்பிட்ட இந்த மாணவிக்கு உள ரீதியான துஷ்பிரயோகம் மிக பாரிய அளவில் நடைபெற்றிருந்ததுடன் பாலியல் ரீதியான துஷ்பிரயோகமும் நடந்திருப்பதாக இங்கே சாட்சியங்கள் காணப்படுகின்றது.
அந்த வகையிலே ஒரு பாடசாலையாக, ஆசிரியராக, சமூகமாக, உறவுகளாக நாம் இந்த மாணவியை காப்பாற்றுவதில் நாம் தோல்வியடைந்திருக்கின்றோம் என்பதே உண்மையாகும். இன்று இந்த மாணவியினுடைய கடந்த கால கல்வி நடவடிக்கைகளை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மாணவி விளையாட்டு உட்பட பல்வேறு துறைகளில் மிகச்சிறந்த ஒரு மாணவியாக கடந்த 2023ஆம் ஆண்டு வரைக்கும் செயற்பட்ட ஒரு மாணவியாக காணப்படுகின்றார். மும்மொழி தேர்ச்சியுடைய மாணவியாகவும் இதில் குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு மிகச்சிறந்த நிலையிலே காணப்பட்ட ஒரு மாணவி திடீரென்று தன்னுடைய கல்வி நடவடிக்கைகளில் மந்த கதியில் சென்று இன்று தன் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டில் சட்டங்கள், அதிகாரங்கள் போன்றன பிள்ளைகளை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே காணப்படுகின்றதா என்ற ஒரு கேள்விக்குறி எம்முள் எழுகின்றது. எனவே இந்த மாணவிக்கு எதிராக நடைபெற்ற இந்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த விடயங்கள் தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கமானது தமது மிகுந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த மாணவியை தற்கொலைக்கு தூண்டிய, இந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்த சகல மட்டங்களில் உள்ள அனைவருமே தண்டனைக்கு உட்பட வேண்டியவர்கள் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். எனவே எதிர்வரும் காலங்களிலே இந்த மாணவியினுடைய இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் இந்த மாணவியை பகிரங்கமாக அடையாளப்படுத்தி மாணவியினுடைய ஆளுமையை விழச் செய்யும் வகையிலே இந்த மாணவி மிக பாரதூரமான முறையிலே விமர்சிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இந்த மாணவி தனிமைப்படுத்தப்பட்டு பலவிதமான சிக்கல்களை தனித்து இந்த மாணவி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிக சவால் மிக்க வாழ்க்கையே கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த மாணவி எதிர்கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறான நிலைமை எந்த ஒரு மாணவிக்கும் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதிலும் சட்டத்தின் முன்பாக இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அனைத்து நபர்களுமே மிக உயர்ந்த அளவிலே தண்டிக்கப்பட வேண்டும். இந்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கமானது தொடர்ச்சியாக தன்னுடைய அவதானத்தில் கவனத்தில் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்சிகாவின் அம்மா, இந்த மகள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்தில் அவளுக்கு கிடைக்கல. அவள் இந்த சமூகத்தையே வெறுத்து தான் அவள் இந்த முடிவுக்கு வந்தா. அவளுக்கு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவள் வெறுத்தா, அம்மா அப்பாவையே வெறுத்தா. அவ்வளோ கனவுகளோடு இருந்த ஸ்கூலில் தனக்கு படிக்க கிடைக்கல, தன்னை பாடசாலையிலிருந்து மாற்றினதுக்கு அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. தனக்கு இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலன்ட்டு அவள் அதில் ரொம்ப கவலையாக இருந்தா. தனக்கு இந்த கொடுமை செய்தவரை விட அவ போற இடமெல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை இந்த சமூகத்துல இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. அதால பாடசாலைக்கு தன்னை புட்டிய பாடசாலைக்கு போக மாட்டேன்ட்டு சொல்லுவா. நம்மளால நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு உதவி செய்யத்தான் நானும் அப்பாவும் 2 பேருமே கஷ்டப்பட்டோம். ஆனா நமக்காக யாருமே பேசல, என் பிள்ளைக்காக யாருமே பேசல. அவட இந்த மரணம் இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. ஏன்னா அவ என்கிட்ட சொன்னது அதுதான், அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. அதே தான் எனக்கு அவ சொன்ன, ஆரம்பத்துல இருந்தே அதைத்தான் சொன்னா, அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்காம இருந்தா சரி அம்மா அப்படின்ட்டு. நான் அதைத்தான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு பாடசாலைக்கு மாணவிக்கு நடக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது, எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது. எத்தனையோ பேர் இதுகளை மூடி மறைச்சு மௌனமாக இருக்கிறோம். அப்படி நாங்கள் அதை வெளிக்காட்டாதனால, நாங்கள் இதை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகாதனால தான் என் பிள்ளை உயிரை மாய்த்துக்கிட்டா. நாங்கள் அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்யலன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். அவளை தனிமைப்படுத்திட்டோம். இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க, அவளை ஒதுக்கிட்டாங்க. அவள் இல்லாட்டி படிப்புல கூட ஆசையாக கிளாஸுக்கு போன பிள்ளை தான். கிளாஸில் வச்சு அவளை எல்லாரும் முன்னுக்கு எழுப்பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதால தான் அவள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானா. அதனால அவட மரணம் ஒரு
ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது, அவளோட மரணம் முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது. அதுக்கான இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எனக்கு அது மட்டும் தான் வேணும்.